நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேத்து பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போ யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேனால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி கார்த்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேனால் 18ஆம் தேதி அமாவாசை கார்த்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி கார்த்தால் தான் அமாவாசை எடுத்து இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 7.5 சனி போயிட்டுருக்கு. கடைசியில் பாத சனியில் இருக்குது. இப்போ உடல் நலத்திலலாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகிடும். இப்போ பாத சனின்றதுனால கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கும். குடும்பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார்.
அதனால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பேச்சில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா ஏதாவது பேசிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. அதனால் பேச்சில் மிக கவனம் தேவை. அதுவும் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது தனத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். இருந்தாலும் வந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு பண வரவு இருக்கும். உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 8, 10ஐயும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு, வெளி மதத்தினர் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரோ வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் விற்கிறவங்க, இல்லைன்னா வந்து இந்த சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த கறி, அதை தவிர கருப்பு நிற ஆடைகள், ஆயில் இதெல்லாம் விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த எள்ளு இந்த மாதிரியான கிராசரிஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து விற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் வந்து 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 13ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணி வரலும் இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து குரு சந்திர யோகம் அமையிறது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில், அதுவும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும். திருமணமானவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக, அதாவது கணவன் மகர ராசியாக இருந்தால் மனைவியின் மூலியமாகவும், மனைவி மகர ராசியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு பணவரவு இருக்கும். நல்ல ஒரு சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 9 மணியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 5 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புத பகவானோட சம்பந்தம், அதை தவிர வந்து 5-7 பரிவர்த்தனையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையாளர் உங்களுக்கு வந்து காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதாவது இந்த டீனேஜர்ஸுக்கு வந்து நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக டீனேஜில் இருக்கிறவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய நாட்களாக இது இருக்கும். மனசை மயக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அது வந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 9 மணியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 5 மணி வரலும். ஏன்னா சுக்கிர பகவானும் சப்தமத்தில் இருக்கார். அவர் 5 கூடையவர். 5ஆம் அதிபதி வந்து 7 கூடையவர். பரிவர்த்தனை யோகமானது ஆட்சி பெற்றதற்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மதிமயக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக. அதனால் வந்து காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான வாரம். இந்த வாரம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.